இன்னைக்கு அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணி அரசு கூட்டணி அமைச்சரவை அரசில் பாஜக அங்கம் வகிக்கும்ட்டார். இது கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் இடம்பெறுவோம்னு சொல்றது வந்து வெதர் ஆர் நாட் ஏடிஎம்கே விஷஸ், நாங்கள் வந்து உள்ளார இறங்க போகிறோம்னு வந்து பாஜக கொடுக்குற ஒரு கிளியர் கட் சிக்னலாக நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிறார் கூட்டணிக்கு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு கட்டுநடா சொன்னாலும் இன்னைக்கு அதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு தயங்குகிறார். பாஜக அதிமுகவுடனான கூட்டணிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை ஒரு பலவீனமான தலைவராக தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் செய்வது. இப்போ ஜனவரி மாதம் இவங்கள்ட்ட கிளண்டு போகும்பொழுது சொல்றதுக்கான நல்ல பாயிண்ட்ஸ் வந்து பிஜேபி நம்ம கொடுக்குறாங்க. பிஜேபியோட இந்த மூவ்ஸை அல்லது இந்த பிளண்டர்ஸை எடப்பாடி விரும்புறாருன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியை விட்டு வெளியே வந்தா எலிவேஷன் எடப்பாடி நினைப்பாரு. எடப்பாடி மத்தவங்க நினைப்பாங்களா? ஜனவரி மாசம் போய் அதிமுக பாஜக கூட்டணி உடைச்சா நாம எம்எல்ஏ ஆக முடியுமா? செல்வ பெருந்தகை இன்னைக்கு போய் பாமக நிறுவனர் ராமதாஸை மரியாதை நிமித்தமா சந்திச்சு வந்திருக்காரு. மரியாதை நிமித்த சந்திப்பு, எதேச்சியான சந்திப்பு. இந்த ரீல்ஸ் போடுறவங்க சொல்லுவாங்களே, ரீசெண்டாக நான் நடந்து போகும்போது எதேச்சியா அந்த ரெஸ்டாரண்ட்ல போனேன், தைலாபுரம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செல்வ பெருந்தகை வந்துட்டாரு. அந்த டோனில் தான் வந்து இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்ரி ஒன் நோஸ் எதற்காக போனாங்கன்னு. சீனியர் ராமதாஸ் வந்து ஓப்பனாக டிஎம்கே கூட அலைன் ஆகிறதுக்காக ஆயத்தமாயிட்டாரு, தயாராயிட்டாரு, சிக்னல்ஸ் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருப்பது அந்த கூட்டணிக்கு பலன் கொடுக்குமா? இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் நடக்கும் நான் சொல்றேன்னா, போத் ஆஃப் தம் ஹவ் ரியலைஸ்ட் ஏதோ ஒரு வகையில் விஜயோட அட்வென்ட் வந்து விஜய் சிஎம் ஆக்குதோ ஆக்கலையோ, சைசபிளான 1 இயர் ஓட்டு, சைசபிளான தலித் ஓட்டை வந்து விஜய் வந்து எடுக்க போகிறது உறுதி. அன்புமணியும் ராமதாஸும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து இது ஆரம்பிச்சு வச்சது வந்து துரை வைக்கவும் தான். ஒரு மாதிரி வந்து அடுத்த செட் ஆஃப் டேக் ஓவருக்கு எல்லா பக்கமும் ரெடி ஆகிட்டதுனால, எல்லா பக்கமும் பரபரப்பாக இருக்கிறதுனால நாமளும் ஏதாவது பண்ணுவோன்னு அவர் பண்ணுறாரா? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற தருணத்தில் அண்ணன் மத்திய அமைச்சர் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கழக மதிமுக கழக உறுப்பினர்கள் பல இடங்கள்லையும் சில ஜோதிடர்களெல்லாம் கேட்டிருக்கிறதாகவும், அது ஜோதிடர்கள் வாயிலாக வெளில வந்ததாகவும் கூட ஒரு தகவல். நிச்சயமாக மதிமுக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. வணக்கம், நியூஸ் ஆஃப் தி நிகழ்ச்சிக்காக மகேஸ்வரனுடன். வணக்கம். வணக்கம் நெல்சன். வணக்கம். 2 கூட்டணிகள்லையுமே நமக்கு போதிய அளவுக்கு செய்திகளை கொடுக்குற அளவுக்கான நகர்வுகள் நடந்திருக்கு. முதல்ல கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு அப்படின்லாம் இல்லை, நேராக நான் இதுதான் சொல்ல வரேன்னு இன்னைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டினுடைய தினத்தந்தி, தினமலர் 2 பெரிய இதழ்களுக்கும் பெரிய நாளிதழ்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. வெலாவரியா எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத சொல்லலை. பாஜக அதிமுக கூட்டணி அரசு கூட்டணி அமைச்சரவை அரசில் பாஜக அங்கம் வகிக்கும்ட்டார். இது எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசமான ரிப்போர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பிங்கில் வந்து அவர் சொல்ல, ஆனால் டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாரு இப்படி இருக்குது, அடுத்து அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆம்பிகிட்டி இருக்கானா இருக்குது. ஆனால் அவர் கிளியராக சொன்ன விஷயம், எடப்பாடி போகிறதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி தான்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதற்கப்புறம் வந்து எடப்பாடி தலைவர் இல்லையான்றது வந்து செகண்டரி லேயர் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து இது கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் இடம்பெறுவோம்னு சொல்கிறது வந்து வெதர் ஆர் நாட் ஏடிஎம்கே விஷஸ், நாங்கள் வந்து உள்ளார இறங்க போகிறோம்னு வந்து பாஜக கொடுக்குற ஒரு கிளியர் கட் சிக்னலாக நான் பார்க்குறேன். ஆஃப்டர் அ லாங் டைம் இது இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருந்துட்டு இருந்த நேரத்தில் இவங்க வரதான் போகிறாங்க. இவங்களோட இன்டென்ட் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இவங்க அப்ரோச் டுவோர்ட்ஸ் தி எலெக்ஷன் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான கட்ரோட்டாக இறங்க போகிறாங்கன்றது வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த நியூமரோ யூனோ லீடர். அமித்ஷா தான் நியூமரோ யூனோன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கூட்டணியில் அவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. எடப்பாடி பற்றின இது கேள்வியை வந்து என்ன பண்ணுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்குறாங்க. அந்த கேள்வியை அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எதிர்கொள்ளலை. அடுத்து வந்து இப்போ அதிமுகவை சார்ந்த ஒருவர் தான் சிஎம் வேட்பாளர், சிஎம் ஆவார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தானா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு வேறு வழி கிடையாது. எஸ், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாரு. ஒரு டீசன்சி கருதி அந்த சுச்சுவேஷனை வந்து நயினார் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரே ஒழிய அந்த ஆன்சர் வந்து ரொம்ப கன்வின்சிங். ஆமாங்க, அதில் என்னங்க, அண்ணன் எடப்பாடி தான் வருகிறார் அல்லது அருமை நண்பர் எடப்பாடி தான், அதில் டவுட்டே வேண்டாம் அப்படின்ற ஒரு லாவணியோ இல்லை ஒரு ப்ரைஸ் அதில் இல்லை. ஓகே, ஐ திங்க் ஸோ அப்படின்ற ஒரு
டவுட்டோட தான் அவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஒரே இதில் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து சிஎம்மா ஆவாரா ஆக மாட்டாரான்ற டவுட் இன்னும் பர்சிஸ்ட் ஆகுது. கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற விஷயம் பாஜக வந்து பார்ட்டாக இருக்க போகிறாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் நெல்சன், இதுதான் அப்படின்னும் பொழுது ஒரு டவுட் நமக்கே வரும் இல்லையா, யார் வந்து ஆக்சுவலாக வந்து அதிக உள்ள பார்ட்னர்? அங்கே 2 பேர் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பாஜகவா இல்லை இங்கே வந்து கவர்மெண்ட் அமைக்க போவதாக சொல்லும் அதிமுகவா? நீங்கள் இந்த டைனமிக் யார் நடத்தி கொண்டு போகிறான்னு நினைக்கிறீங்க? நயினார் அந்த வீடியோவில் சொல்கிறது வந்து அமித்ஷா இன்னைக்கு கொடுத்த பேட்டி நயினாருக்கு தெரியாமல் வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஏன்னா அதாவது சென்ட்ரலுக்கும் இவங்களுக்குமே ஒரு கேப் இருக்குன்னு சொல்றீங்களா? அமித்ஷாவும் எடப்பாடியும் சந்திச்ச அந்த மேடையில அவர் சொன்னது கூட்டணி அரசா கூட்டணி அமைச்சரவையாங்கிற பிரச்சனைக்கு அதிமுக கொடுத்த விளக்கம் தான் கடைசியா ஊடகங்கள்ல நிக்குது. என்னன்னா இல்ல அவர் வந்து கூட்டணியாக தேர்தலை சந்திப்போம், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதான் நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கலாம். அமைச்சரவையில பங்கேற்காத வரை இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து திமுக தலைமையிலான கூட்டணி அரசு தான். அந்த மாதிரி ஆனா திமுக ஆட்சி தானே, ஆட்சி திமுகவோடது. அந்த மாதிரியான எடப்பாடி பழனிசாமி புரிய வைத்திருந்தார். நான் என்ன நினைக்கிறேன்னா, தினமலருக்கும் தினத்தந்திக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிற இந்த பேட்டி அதிமுக டெலிபரேட்டா அதிமுக சொன்ன மாதிரி இல்ல, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இல்ல. அது சொல்கிற இடத்துல அமித்ஷா இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னதை நாங்க ரீஇன்சிட் பண்றோம்ங்கிற டோனுக்கு அவங்க நடந்துட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் நெல்சன், இது வந்து நீங்க அமித்ஷா சொன்ன மாதிரி இருக்கு, எடப்பாடி சொன்ன மாதிரி இல்லன்னு சொல்றீங்கல்ல, அமித்ஷா சொன்னது வந்து நயினார் சொன்ன மாதிரியாவது இருக்கா? இல்ல நயினாரும் அமித்ஷா சிங்க்ல இருக்காங்க? இல்ல, அமித்ஷா இப்படி ஒரு பத்திரிகை பேட்டியை கொடுத்திருந்தார். அண்ணாமலை வந்து இல்லைங்க இது பாஜக ஆட்சிதான் சொல்றதுல இருக்கிற கிளாரிட்டி இந்த இன்டர்வியூவை வச்சு குறைந்தபட்சமா இன்னைக்கு பேப்பர் கால்ல அவர் படிச்சிருப்பார். பத்திரிகையாளர்கள் யார் தலைமையில கூட்டணி, யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்பாங்கன்னு தெரியும், ஆன்டிசிபேட் பண்ணிருப்பார், தெரியும். இதற்கு முந்தைய கேள்விகள்ல கூட எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிறார் கூட்டணிக்கு, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு கட்டணா சொன்னாலும் இன்னைக்கு அதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு தயங்குகிறார். அமித்ஷாவோட பேட்டியை விடவும் நயினாருடைய இந்த தயக்கம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதிமுக இப்ப வைகை செல்வன் தொடங்கி ராஜேந்திர பாலாஜி எல்லாரும் திரும்ப ஒரு முறை இல்ல கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். இல்ல எனக்கு புரியல, தமிழ்நாட்டில் அதிமுக மாதிரியான பெரிய, நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எந்த அதிமுக தலைவராக சொல்லுவாங்களா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆல்ரெடி நோன். கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி அரசு அமையும்னு அமித்ஷா டெல்லியில சொல்ல முடியுமா? நீங்க நான் திரும்ப சொல்றேன், எல்லா நியூஸ் ஆஃப் தி வீக்லயும் பாஜக அதிமுகவுடனான கூட்டணிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை ஒரு பலவீனமான தலைவராக தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் செய்வது. நீங்க தமிழ் பாஜகவுக்கு நயினார் அண்ணாமலை 2 பேர் இருக்காங்க. திரும்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு வீக்கன் லீடர்ங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்றதா அமித்ஷாவோட வேலை. அமித்ஷா மேல நாளிதழ்களில் சொல்றாங்க, நீங்க திரும்ப அதிமுக தலைவர், ஏங்க அதிமுக தலைவர்கள் அண்ணா தான் எங்க கட்சியினுடைய நிறுவனர், அந்த கொள்கையில நாங்க இருக்கோம்னு சொன்னா பரவாயில்லைங்க, எடப்பாடி தான் எங்க தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒவ்வொரு முறையும் சொல்றாங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட அதிமுக எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கலாம். பேக் ஃபுட்ல தள்ளி இருக்காங்க. நெல்சன், நீங்க சொன்னதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு ஒரு இன்சைட் இருக்கு. அதிமுகவுக்கு நெருக்கமான சில மூத்த பத்திரிகையாளர்கள் ஆகட்டும், அவங்க சில கொடுக்குற சில பேட்டிகள்லாம், ஒரு பேட்டி சன் டிவியில் பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அவுஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது அவரை வந்து ஒரு முக்கியமான தலைவர் அல்ல அப்படின்ற கட்டத்தில் நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வேலையை பாஜக ரொம்ப தீவிரமாக பண்ணுறதா வந்து ஏடிஎம்கேக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது சிஸ்டமேட்டிக்காக நடந்ததா? ஏன்னா இப்போ அண்ணாமலையை வந்து எடப்பாடி நிராகரிச்சிருக்காரு. நிராகரிச்சதை தாண்டி காட்டமான சொற்கள் நிறைய பயன்படுத்தினார். அது வந்து ஒரு பாஜக தலைவர் அதிமுக தலைவரை விமர்சிக்கிற டோன் தாண்டி நீங்கள் ஒரு பாலிட்டிஷியனானே எனக்கு டவுட்டாக இருக்குது, அந்த டோனில் எடுக்கிற ஒரு இதாக வந்து ஒரு மாதிரியான பயங்கரமான டர்புலண்ட் அட்டாக், பயங்கரமான அட்டாக். அதற்கு சற்றும் குறைவில்லாதது தான் இவர் கேட்கும் பொழுது இருக்கலாம், இவர் தலைவராக இருக்கலாம், ஒருவேளை இவர் வேட்பாளராகவும் இருக்கலான்ற ஒரு ஃபுல் கன்வின்சிங்கான ஆன்சர் நயினார் சொல்லாதது. நீங்கள் வந்து அண்ணாமலை போயிட்டதுக்கப்புறம் ஏடிஎம்கேவுக்கும் இவங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி மாறி இருக்கும்னு நினச்சா ஆக்சுவலாக அதோட இன்டென்சிஃபை ஆன ஒரு ஃபீல் வருது. நீங்கள் கரெக்ட் இல்லை, அண்ணாமலை இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இருந்த மோதலை விட நயினாருக்கும் அதிமுக அது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல. இல்ல இந்த இடத்துல
நயினார் அவர்களுடைய அமித்ஷாவோட பேட்டியை அவர் தயங்கினதை பார்க்கும்போது மேலே இருக்கிறவங்களுக்கு வேற ஏதோ பிளான் இருக்கும் போல, நம்ம எதுவும் தெரியாம எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட வேண்டாம்னு ஒரு முன்னெச்சரிக்கை தெரியுது. இந்த முன்னெச்சரிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமியோடு மோதுவதுதான் பாஜகவினுடைய இருப்புக்கு சரியானது அப்படிங்கிற அண்ணாமலையோட ஏறக்குறைய கொள்கையை பின்பற்றி வராங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல தமிழ்நாட்டு பாஜகவுக்கு யார் தலைவராக வந்தாங்களோ எடப்பாடியை விமர்சிச்சா தமிழ்நாட்டு பாஜக தலைவருக்கு மவுசு கூடுதுன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு வியூகம் வகுக்கக்கூடிய வியூக அமைப்பாளர்களாகட்டும் அல்லது இன்னும் சில ப்ரோ டிஎம்கே ஹேண்டில்ஸ் ஆகட்டும், அதாவது ரொம்ப ரொம்ப உள்ள சுத்தியோடு ரொம்பவும் கட்சி மீது பற்று கொண்டு எழுதுபவர்கள் வந்து இதை விமர்சிக்கிறாங்க. ஏங்க இப்படி நீங்கள் ஏன் வந்து அதிமுக பாஜக இப்படி பண்ணுறாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பல்வரைசிங் டோன் எடுத்துகிட்டு பிஜேபி வந்து அதிமுக அணுகிறத நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமையான ஒரு சண்டை, வழக்கமான ஒரு எல்எல் எல்லாமே இருக்குது. அது எழுதுகிறவங்க அந்த விளாக் பண்ணுறவங்கள வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு சர்டன் செக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நேரடியான இந்த ஸ்கேத்திங் அட்டாக் பண்ண வேண்டான்ற ஒரு உபாயம் பண்ணுற மாதிரி தெரியுது. எப்படின்னா, இந்த ஒரு ரிஃப்ட் நடக்கட்டும், ஏடிஎம்கேவுக்கும் பிஜேக்கும் இந்த ரிஃப்ட் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில மூமெண்ட்ஸ் வந்து டிஎம்கே சைட்லேருந்து தெரியுது. இதை வந்து நீங்கள் ரொம்ப காட்டமாக விமர்சிக்க வேண்டாம், இது இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கும் வந்து தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது டிஎம்கேவோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு பக்கம் புரியல. இது ஒரு அதிமுகவும் பாஜகவும் அடிச்சுக்குதுங்க. என்ன இருந்தாலும் அதிமுக திராவிட கட்சி, ஒரு திராவிட கட்சியை பாஜக இப்படி கழுத்து நெரிக்கிறத நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்னு பேசும்போது, இல்லப்பா நீ கொஞ்சம் அமைதியாரு, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்ற இந்த டோன்ல ஒரு எச்சரிக்கைத்தனம் தாண்டி இவங்க ஒரு டிராமா பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் எதிர்த்தரப்பு. ஆமா, நம்ம தொடர்ந்து நாமளுமே ஆக்சுவலா நியூஸ் ஆஃப் வீக்லயே சொல்லியிருக்கோம், ஓவர் தி இயர்ஸ் 1-2 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்றதுங்கிறது பாஜகவோட ஐடியான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரைஸ் ஒன்று வேணும்ல. ஆமா, எலிவேஷன், ஒரு எலிவேஷன் வேணும். அந்த எலிவேஷன் எங்க இருந்து கிடைக்கும்? பாஜகவை தேர்தலுக்கு முன்பாக தேர்தலில் ஜெயிச்சதா எலிவேஷன், தேர்தலுக்கு முன்பாக எலிவேஷன் கொடுக்கணும். இப்படி ஒரு அழுத்தத்துக்கு அடிபணியாமல் அதிமுகங்கிற இயக்கத்தை சுயமரியாதை இயக்கமா மீட்டெடுக்கிறதுக்காக அப்படி ஒரு தேசிய இதுதான் நீங்க சொல்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் கோனா. இது உண்மையிலே இது எடப்பாடி சைட்ல இருந்தே பண்றாங்களோன்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இந்த மாநாடு நடக்கும்போது இவர் திரும்ப போன இதுல பேசினதான் திரும்பவும் நம்ம சொல்றதுதான், அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு அவர் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகலன்னும் போது வேற ஆட்கள் தான் அனுப்பி வச்சாங்க. ஸோ நான் ஓப்பனாக வந்து 2 கலந்ததாக காட்டிக்கிறத வந்து நான் தவிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சர் மெயின்டைன் பண்ணுறேன், விச் இஸ் குட். சரி, நான் சும்மா உட்காரல, மாற்று கட்சியிலேருந்து வந்த தொண்டர்கள் வந்து சேர்றாங்க, அப்போ என்னுடைய கட்சி வேலையை எனக்கு தலைவராக பிஸியாக இருக்கேன்னு வந்து ஒரு மாதிரி தராசில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, அண்ணாவை இது பண்ணுறாங்க, எடப்பாடி பேரை இவங்கெல்லாம் புறக்கணிக்கிறாங்க, சிஎம் இவர் தான் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, இதை ஒரு மாதிரி வந்து உள்ளூர எடப்பாடி ரசிக்கிறாரோ, இதுலேருந்து நவர்றதுக்கு என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியல. இப்போ ஜனவரி மாதம் இவங்கள்ட்டேருந்து கழண்டு போகும்பொழுது சொல்றதுக்கான நல்ல பாயிண்ட்ஸ் வந்து பிஜேபி நம்ம கொடுக்குறாங்க. பிஜேபியோட இந்த மூவ்ஸை அல்லது இந்த பிளண்டர்ஸை எடப்பாடி விரும்புறாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர்ங்கிற புள்ளியிலிருந்து நீங்க அணுகிட்டு இருக்கீங்க. இந்த பிளண்டர்ஸ் எல்லாத்துமே எடப்பாடியை தவிர மற்ற அதிமுக தலைவர்கள் ரசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா தியரியிலையுமே எடப்பாடிக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கணும். கூட்டணியை விட்டு வெளில வந்தா எலிவேஷன், கூட்டணியை விட்டு வெளியே வந்தா எலிவேஷன் எடப்பாடி நினைப்பாரு. எடப்பாடி இருக்கிற மத்தவங்க நினைப்பாங்களா? ஜனவரி மாசம் போய் அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சா நாம எம்எல்ஏ ஆக முடியுமா? அடுத்த ஆட்சியில் வந்து திரும்ப ஊழல் ஒழிப்புத்துறை சும்மா இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருப்பாங்களா? தன்னோட அரசியல் எதிர்காலம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நயினார் எடப்பாடி அதிமுக தான், அதிமுக வேட்பாளர் தான் முதலமைச்சர், அவர் எடப்பாடி தானாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கான பதில வந்து கொக்கி போட்டு தான் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று, இந்த அதிமுக பாஜக கூட்டணி நடக்கிற இந்த சர்ச்சை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடையலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை, அதாவது அது உண்மையாகவோ இல்ல மறைமுகமா அவங்களுக்குள்ள திட்டமிட்டோ அவங்க பிரிகிறாங்க அப்படிங்கிற வாய்ப்பு உருவானால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு கதவை திறந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு விஜய் கதவை திறந்திருக்கு. இப்போ வந்து இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதிமுக பாஜக கூட்டணி எப்படிதான் டிராவல் ஆகுது, ஒருவேளை பாஜகவை அதிமுக போன வாரம் வரைக்கும் அதுக்கான கதவுகள் மூடப்பட்ட மாதிரி தானே தெரிஞ்சது. இந்த வாரத்துல இருந்து அப்படி திறக்கிற மாதிரி இருந்தா கூட்டணி கணக்குகளை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்திருக்கு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் அந்த கூட்டணி கனவில் திமுகவில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இல்லை, இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து செல்வ பெருந்தகை இன்னைக்கு போய் பாமக நிறுவனர் ராமதாஸை
மரியாதை நிமித்தமாக சந்திச்சு வந்திருக்காரு. இந்த மரியாதை என்னதாங்க அந்த மரியாதை? நானும் ஒவ்வொரு முறை எல்லா அரசியல்வாதிகளும் மரியாதை நிமித்தமாக சந்திக்கலன்னா மரியாதை இல்லையா? இல்லையே. நீங்கள் அவரை சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் அவர் மீது எப்போதும் உங்களுக்கு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை கார் எடுத்துக்கிட்டு போய் நேரில் காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த மரியாதைக்கு மேலே கூடுதலாக ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் என்ன? லேயர் வந்து கூட்டணி தான். ரொம்ப ஓப்பனாக சொல்றதுன்னா வந்து கூட்டணி தான். மரியாதை நிமித்த சந்திப்பு, எதேச்சியான சந்திப்பு, அந்த ரீல்ஸ் சர்ச்சையிலான சந்திப்பு, இந்த ரீல்ஸ் போடுறவங்க சொல்லுவாங்களே, ரீசெண்டா நான் நடந்து போகும்போது எதேச்சியா அந்த ரெஸ்டாரண்ட்ல போனேன். தைலாபுரம் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம செல்வத் பிறந்தகை வந்துட்டாரு. அந்த டோன்ல தான் வந்து இவங்க மீட் பண்ணிருக்காங்க. பட் எவ்ரி ஒன் நோஸ் எதற்காக போனாங்கன்னு. ஒரு ரிஃப்ட் இருக்குது பாமகவில். நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். நம்ம ஒரு 15 நாளாவோ ஒரு 20 நாளாவோ இதை திரும்பி பேசுகிறோம். இந்த நம்ம பேசுகிற எல்லா நாளுமே என்ன நடக்குதுன்னா, யாராவது ஒருத்தரை ராமதாஸ் அவர்கள் நீக்கிறாரு, இவர் நியமிக்கிறாரு, இல்ல இவர் நியமிக்கிறாரு, அவங்க நீக்கிறாரு. இதுல என்னன்னா, யாராவது புதுசா அந்த ரோலர் கோஸ்டர்ல வந்தா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 740 வாட்டி வந்து அருள்ன்றவர் வந்து நீக்கி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மாதிரி வந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழல் இன்னும் பாமக இருக்கு. பட் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங், சீனியர் ராமதாஸ் வந்து ஓப்பனா டிஎம்கே கூட அலைன் ஆகிறதுக்காக ஆயத்தமாயிட்டாரு, தயாராயிட்டாரு, சிக்னல்ஸ் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த சிக்னல்ஸை வந்து ஏதோ ஒரு வகையில் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, அதை நமத்து போயிட செய்யாமல் இருக்கிறதுக்காக நான் டிஎம்கே சைட்லேருந்து ஒப்புதலோடு தான் பார்க்க போகிறோம், பார்த்துட்டு வரோம். இல்லை அவங்க சொல்லி போனாங்களான்னு எனக்கு தெரியாது. டிஎம்கேவோடைய எந்த கோபத்துக்கும் ஆளாகாமல் அல்லது ஒப்புதலோடு தான் போய் செல்வ பிறந்தகை சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதனோட 2 இது நான் வரேன். இந்த கூட்டணி பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இவங்களுக்குள்ளார அந்த ரிஃப்டெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப உக்கிரமாக வந்து ராமதாஸ் ஐயா வந்து பேட்டி கொடுத்தார். உரிமை இருந்தார் நிறையா. அந்த உருமனதாகட்டும், அடுத்து எனக்கெல்லாம் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா, அவன் முன்னாடி வந்து நான் நிற்கணுமா, அவமானம் இல்லையா அப்படின்லாம், எனக்கு அவமானமாக இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் 100 days முடியறதுக்குள்ளார நேற்று ஒரு மெட்டாஃபர், அது ஊமை சொல்லியிருந்தார். என்னன்னா, கலைஞர் இடத்துல அவர் பொசிஷன் பண்ணிக்கிட்டு, என்னுடைய நெருங்கிய நண்பர் கலைஞர். எக்ஸாக்ட்லி. கலைஞர் இடத்துல அவர் இல்ல, அதையும் தாண்டிங்க நான் சொல்ல வந்தது வந்து, இன்னொரு லேயர் சொன்னேன். கலைஞராகவே தன்னை அவர் பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. கலைஞருக்கு ஸ்டாலின் வந்து எந்த ஒரு குடைச்சலும் கொடுக்காம இருந்தது போல், நீ எனக்கு இருந்துட வேண்டாமான்னு சொல்றதுல வந்து கலைஞர் நெருங்கிய நண்பன் சொல்றது வேற. உன்னை நான் சன் மாதிரி பாக்குறேன் அப்படின்ற ஒரு மோர் தென் அன்புமணி ஐ லுக் அட் யூ லைக் எ சன்னு சொல்ற ஒரு டோன் வந்து ரொம்ப டெலிபரேட்டாக இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சிக்னல்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஒரு சர்டன் செக்ட் ஆஃப் அல்லது சர்டன் பார்ட் ஆஃப் பிஎம்கே அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு இருக்க கேள்வி வந்து, தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி தான் தலைவர்னு அதிமுகவை சொல்ல ஃபோர்ஸ் பண்ண வச்ச மாதிரி, இன்னொரு செக்டாரை வந்து மீடியாவும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, கட்சிகளும் சரி, எல்லாருமே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா விசிகா, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, நாங்கள் போல, என்னென்னவோ ஆசை வார்த்தைகள் கூறினார்கள், அப்பயும் நாங்கள் போல, இப்போது வரை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், கேட்டு பார்ப்போம், கம்மியாக கொடுத்தாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருப்போம்னு சொல்லி ரொம்ப அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ண வச்சுருந்தாங்க. இப்போது இந்த மூமெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது அந்த சைடில் என்ன ஓடுன்னு நினைக்கிறீங்க நெல்சன்? எனக்கு ராமதாஸ் அவர்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு திமுக கூட்டணிக்கு தூது விடுவதற்கான அல்லது திமுக கூட்டணியோடு இணக்கமாக போவதற்கான ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஒருவேளை பாமக இடம்பெறுகிற கூட்டணியில் விசிகா இடம்பெறாதுன்னு சொன்னதுனால, ஒருவேளை அவங்க யாரையாவது கன்வின்ஸ் பண்ண வேண்டி வரும்னா திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல அவங்க ஒரு படி எங்க போறாங்கன்னா, பாமக அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக ரெண்டா பிரியுது. திருமாவளவன் எல்லா இடங்கள்லையும் ஒரு பெரியவர் ராமதாஸை பற்றி பேசுகிற போது ஒரு அரசியல் முதிர்ச்சியோடும் அவர் சமூக நீதிக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத கோடிட்டு பேசுறார். நான் ஒரு நேர்காணலில் கேட்டிருந்தார், தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கருக்கு அதிக சிலைகள் வைத்த கட்சி எது? பாமக. அப்போ டாக்டர் அம்பேத்கர் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கோஆர்டினேட் பண்றாரு. ஒருவேளை பாமகவுடனான கூட்டணி அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் அவுட்டா வார்த்தையா இல்லாம தலைவர்களை, பாமகங்கிறது தலைவர்களை பொறுத்துன்னு ஒரு இடத்துக்கு நகர்த்தி, டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக அணிக்கு வந்தால் விசிகா இடம்பெறுவதில் ஒன்றும் சிக்கல் இருக்காது அப்படிங்கிற ஒரு டோனை கட்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா கேட்கிறேன். இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த பேட்டி சொன்ன அடுத்த கொஞ்ச நாட்கள்ல இந்த மாதிரி ஐயா மேல் மதியம் ரொம்ப இருக்கு, இப்போ எனக்கு டிஃபரன்சஸ் இருக்கு, ஐயா மேல் மிக மரியாதை இருக்கிறது அப்படின்லாம் இவர் சொன்னதன் பின்னாடி, அம்பேத்கர் சிலைகள் எங்களுக்காக இது பண்ணாரு, அண்ட் தென் அந்த பெண்ணத்தை தூக்கிய நிகழ்வை இவர் சைட் பண்ணது,
அதெல்லாம் தாண்டி திரும்ப வந்து அந்த தந்தை டோன் எடுக்கிற ஒரு இடம் ராமதாஸோடது எங்கே இருக்குன்னா, ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட என் சன் மாதிரி அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து இவருக்கு எனக்கு இருக்கும் ஒரு வருத்தம்லாம் அவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாரே, காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு தகப்பர் டோனை வந்து அவர் எடுக்கிறார். அன்புமணி மேல இருக்க கடுப்புனால இதை வந்து ஸ்டாலினை பார்த்தாலும் என் பாச பிள்ளையா தெரியுது, திருமாவை பார்த்தாலும் பாசமான பிள்ளையா தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் அந்த எமோஷன்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு அவர் நகர்றார். அல்லைங்க, நான் சொல்றேன், ஒரு எமோஷன்ஸை யாராவது ஜெயிச்ச ஒரு ஆள் யாருன்னா தமிழக அரசியல்ல வந்து ராமதாஸ். அதாவது எவ்வளோ பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான, இப்போ விசிகா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, இப்போ ஒரு பேச்சுக்கு விசிகா வந்து அதிமுக போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க. இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நேரடியாக பாமக வந்தால் நாங்கள் போயிடுவோம், பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுத வழியாக, பாமக வந்தால் நாங்கள் வெட்டிக்கிட்டு போயிடுவோம், எங்களுக்கு பாமக வரக்கூடாதுன்னு டிஎம்கே உங்களால் மிரட்ட முடியல. இல்லை இப்போ திடீர்னு போனால் கூட என்ன பண்ணுவாங்க எல்லாம், நீங்கள் திமுக துரோகம் பண்ணிட்டீங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் வரும். இந்த எந்தவித இடர்பாடும் இல்லாத ஒரு கட்சியாக திகழ்ந்தது ராமதாஸ் தலைமையிலான பாமக. அவர் டிஎம்கேல இருப்பார், டக்குன்னு ஏடிஎம்கே போவார், ஏடிஎம்கேல இருந்து டக்குன்னு அன்பு நண்பர் கலைஞர், அன்பு சகோதரின்ற அந்த டாக்லிங் அவருக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ அந்த எமோஷன்ஸ் அசைட் அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஓப்பனாக வந்து நான், திருமாவளவன், ஸ்டாலின், நாங்கள்லாம் சிபிஎம் இவங்கெல்லாம் ஒரு அணியில் நிற்க ரெடியாக இருக்கிறோம், இந்த இதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது என் பக்கம் கட்சி வந்தால் நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம், அவங்க போனால் பரவாயில்ல, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, 2024 பண்ணதை நான் திரும்ப பண்ண விரும்பலை அப்படின்ற ஒரு ரொம்ப கிளியர் கட்டாக இது வரைக்கும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடை சொல்லியிருக்க ஆளாக நான் வந்து ராமதாஸை தான் பார்க்கிறேன். ஒரு சோசியல் ஓட்டிங் பேட்டர்னில் விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருப்பது அந்த கூட்டணிக்கு பலன் கொடுக்குமா? ஒரு செக்ஷன் ஆஃப் பாமகவே இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும், பெரியவர் ராமதாஸே விசிகா வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்தார் பண்ணுவார். ஆனா புதுசா அதெல்லாம் பண்ணுவாருங்க. ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்கும். ஏன் நான் சொல்றேன், இதற்கு முன்னர் வந்து அந்த தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுக்கறதாகட்டும், இவருக்கு ஹார்ட்ல வச்சு அவர் செக்அப் பண்ணி பார்த்து ஹார்ட் பீட் பல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அந்த நட்பு பரிமாறல், அந்த அளவலாவல் வந்து எவ்வளோ கொஞ்சி மகிழ்தல், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னப்பா இது அப்படின்ற ஒரு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தை அந்த ரேஞ்சில் வந்து இவங்க 2 பேர் இருந்தது வந்து அதை எல்லாருமே வந்து பார்த்துருக்கிறார்கள். இவங்க என்ன ஒரே கூட்டணிலையும் இருந்திருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு டவுட்டாக இருக்கிறது வந்து, இவர் வரும் பட்சத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பாமகவும் எப்படி சிங்க் ஆகுன்றது தான் எனக்கு டவுட் இருக்கே ஒழிய, பாமக அண்ட் விசிகாவோட சிங்க்ல டவுட் இல்ல. அண்ட் தென் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வெளிப்படையா பாமக கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப சொல்றதுன்னா அது திரும்ப சொல்றேன், அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கான டோன் இல்லை. பாஜக அண்ட் பாமக சொல்றாங்க, அதிமுக சொல்றாங்க ஓப்பனா, சாரி என்ன சொல்றாரு, பாஜக இருந்தா கிடையாது, பாஜக என்ற கிடையாதுன்றார். அந்த பாஜக இருந்தா கிடையாதுன்றதுல இருக்க கன்விக்ஷன் பாமக இருந்தால் இல்லைன்னு சொல்ல, அப்படி இல்லைன்னு அவர் உண்மையிலே இருந்திருந்தா அந்த பேட்டியில போற்றி பாடடி ராமதாஸையே அவர் தவிர்த்திருப்பார். ஆச்சா, இது ஓட் டிரான்ஸ்ஃபர் ஏன் நான் யோசிக்கிறேன்னா, இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஏன் நடக்கும் நான் சொல்றேன்னா, போத் ஆஃப் தம் ஹவ் ரியலைஸ்ட் ஏதோ ஒரு வகையில் விஜயோட அட்வென்ட் வந்து விஜய் சிஎம் ஆக்குதோ ஆக்கலையோ, விஜய் சிஎம் ஆவார், எதிர்கட்சி தலைவராக, எனக்கு அதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆனால் சைசபிளான 1 இயர் ஓட்டு, சைசபிளான தலித் ஓட்டை வந்து விஜய் வந்து எடுக்க போகிறது உறுதி. அந்த ஒரு நாம் தமிழர் பக்கம் ஒரு ட்ரெயின் எப்படி வந்து 10% கொடுத்ததுக்கப்புறம் 1 இயர்களுடைய மைக்ரேஷன் அதிமுக நோக்கி இருக்கிறதோ, விஜய் வந்ததுக்கப்புறம் தலித் கட்சிகள் இருக்கவங்களுடைய மைக்ரேஷன் வந்து நான் விஜய் அண்ணா பக்கம் போகிறேன், நான் விஜய் சைடு நிற்கிறேன்னும் பொழுது இந்த டிஸ்இன்டகிரேட்டிங் ஓட் பர்சன்டேஜ் ரெண்டு பேருமே சென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமே ஏடிஎம்கே டீமே டிஎம்கே டீமே அடுத்த கட்ட பார்கெயின்ஸ்லையோ இல்லை ஃபியூச்சர் டாக்ஸ்லையோ வந்து அந்த பார்கெனிங் பவர் இதை கம்மி பண்ணின்னு உணர்ந்திருக்காங்க. அதனால புட்டிங் தி டிஃபரன்சஸ் அசைட் இது நடக்க வாய்ப்பு இருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதை சொல்றது ராமதாஸ் தலைமையில் வந்து சாதிய தலைமைகளை பயமுறுத்தி இருக்கிறது இல்ல, சாதிய தலைமைகளை கூட்டணிக்கு இட்டு செல்ல வேண்டிய அல்ல தள்ளிவிட வேண்டிய இடத்துக்கு ஒரு சினிமா கவர்ச்சி. நீங்க இதை அப்படி சொல்லலாம். நீங்க சினிமா கவர்ச்சின்றதை விட இன்னும் முன்னேற வேண்டிய 2 பெரும் சமூகங்கள் வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு வாட்டி வந்து திரைத்துறை பக்கம் வந்து அவங்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு அவங்க அரசியல் டைல்யூட் ஆக்கப்படும்னு சொல்லி அவங்களுடைய டிஃபரன்சஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு ஒரு லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ் மாதிரி சேர்ந்துட்டாங்கன்னு கூட நீங்க சொல்லலாமே. ஆனால் இதெல்லாம் வந்து இது நடந்தால் அப்படின்ற அனுமானத்தை சொல்றது, நீங்க சொல்றதோட ஒரு பெரிய லார்ஜர் வெர்ஷன் எங்க பயமா இருக்குன்னா,
ஒரு பொது எதிரிக்காக நம்முடைய வாக்குகளை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய வாக்காளர்களை காப்பாற்றுவதற்காகவாது நாம் இணைந்தாக வேண்டும்னு வட மாவட்டங்களில் பாமகவும் விசிகாவும் இணைந்த தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு விஜய் கொண்டு போய் நீங்க புஷ் பண்றீங்க. இல்ல நாங்க மாறுபடுறேன். விஜய் வந்து ஒரு சைசபிள் தான். நான் சொல்ல வந்தது, ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அதிமுக தான் டாமினன்ட் பார்ட்னர்னு வைங்க, இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவோட அலைன் ஆகிக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. பாஜக அதிமுக போய் வந்து பாமக நிற்கிறதோ, விசிகா போய் நிற்கிறதோ, நீங்களும் நாங்களோ இல்லை தமிழ் மக்களோ வந்து ஏன் வந்து நீங்கள் இதை பண்ணீங்கன்ற ரொம்ப பெரிய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. டிஎம்கே இல்லைனா ஆப்வியஸ் சாய்ஸ் ஏடிஎம்கே தான். இப்போ அந்த இடத்துல ஏடிஎம்கேன்றது ஒரு குறைஞ்ச ஒரு பார்ட்டியாக தெரியறதுனாலையும், அவங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ பெரிய ஒரு எதிர்கட்சி, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மேடையில் வச்சு அவங்க அண்ணாவை கேவலப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட்டால் கூட அமைதியாக போகக்கூடிய கட்சி, அவங்க தான் டாமினன்ட் பார்ட்னரா. அப்போ அந்த சைடு இருக்கிறது பாஜக. ஒருவேளை நாம் இந்த சைடு இல்லாமல் போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்க சைடு இருக்கிறோம் அப்படின்னு இந்த தமிழ் சைக்கிக்கு பதிஞ்சிட்டா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான அரசியல் டஃப் ஆகிடுமோன்ற ஒரு கால் இருக்கலாம். ஒரு தந்தை ஸ்தானத்துக்கு நகர்ந்திருக்கிற பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுகவோடு கூட்டணி வைப்பது அல்லது ஸ்டாலினை தன் மகன் போல நினைப்பது செல்லு பெருந்தகையோட சந்திப்பு. இதோட இன்னொன்று தொடர்பு படுத்தி பார்க்கணும் நெல்சன். இது வரைக்கும் பாமகலேருந்து விசிகாலேருந்து நான் திமுக சேர்றேன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ்லேருந்து சேர்றேன்னு சொல்லுவாங்க, மதிமுகலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ கூட, மலை சத்யா பஞ்சாயத்து, துரை வைகோ பஞ்சாயத்து வந்தப்போ கூட ஈஸியாக சரி நீங்கள் வாங்க நாங்கள் திமுகவில் சேர்த்துக்கிறோன்னு இதுவரை சொல்லாத திமுக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பல்லடத்தை சார்ந்த மதிமுக பெரும்புள்ளி ஒருத்தரை வந்து அரவணைச்சு சேர்த்துருக்காங்க. இந்த மூமெண்ட்டையும் நீங்கள் இதை கணக்கில் எடுத்து பார்க்குறீங்களா? இந்த அலைன்மெண்ட்டுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்களா? இல்லை, மதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல வந்து மதிமுக கட்சி நிர்வாகி திமுகவுக்கு வர்றதுலேருந்து அந்த புள்ளியை ஆரம்பிக்கக்கூடாது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற தருணத்துல அண்ணன் மத்திய அமைச்சர் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு மதிமுக கழக உறுப்பினர்கள் பல இடங்கள்லையும் சில ஜோதிடர்கள் எல்லாம் கேட்டிருக்கிறதாகவும், அது ஜோதிடர்கள் வாயிலாக வெளில வந்ததாகவும் கூட ஒரு தகவல். அதாவது மத்திய அமைச்சரா, மத்திய ஒரு தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சராக ஏன் இது வாய்ப்பு தொடர்படுத்தி கேட்க வேண்டியிருக்குன்னா, இது 2024 வந்து நேரு டீமுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆகலை, நேரு எங்களை சரியாக மதிக்கவில்லை, எங்கள் சின்னத்தில் போட்டியிட விடாமல் தடுக்கிறார்கள், நான் போயிடலான் இருக்கேன் அவர் நாத்தெழுதழுக்க பேசினதையும், அதற்கடுத்து வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் பாமகவில் வந்து அன்புமணியும் ராமதாஸும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து இதை ஆரம்பிச்சு வச்சது வந்து துரை வைக்கவும் தான். ஒரு மாதிரி வந்து அடுத்த செட் ஆஃப் டேக் ஓவருக்கு எல்லா பக்கமும் ரெடி ஆகிட்டதுனால, எல்லா பக்கமும் பரபரப்பாக இருக்கிறதுனால நாமளும் ஏதாவது பண்ணுவோன்னு அவர் பண்ணுறாரா? இல்லை, உண்மையிலேயே வந்து மத்திய இணையமைச்சராகி பார்க்கணும்னு வைகோ நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். வைகோவுக்கான டெல்லி லாபி தொடர்புகள் வந்து ரொம்ப நல்ல நெட்வொர்க் வச்சிருக்காங்க. எல்லாரோடவும் பெருசு மாறனுக்கு அப்புறம் பெரிய நெட்வொர்க். ஈரோட்டில் மதிமுகவோட பொதுக்குழு ஒன்று நடந்திருக்கு. அதில் வந்து கட்சி நிர்வாகிகள் வெளிப்படையாகவே இந்த அரசை விமர்சிச்சிருக்கிறாங்க. 6 தொகுதி வாங்கிட்டு வந்து நீங்கள் நின்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், அதனால கூட்டணியில் உண்மையிலேயே அதில் வந்து ரொம்ப கடுமையாக திமுக விமர்சிச்சிருக்கிறாங்க. கடைசியாக வைகோ வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தியிருக்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நம்ம கேட்டு பெறுவோம் அப்படின்னு. எல் முருகன் அவர்கள் சொல்கிற கட்சி மதிமுகவாகவும், மதிமுக மத்திய அமைச்சர்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புள்ளியிலையும், பொதுக்குழுவில் திமுகவுக்கு எதிராக பேசுகிற நடவடிக்கையிலையும், இன்னொன்று ஸ்டாலின் வந்து ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த கூட்டணியை அரவணைக்கிற, கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கிற ஒரு அவர்கிட்ட இருந்த ஒரு பண்புல மதிமுகவிலிருந்து ஒரு ஆட்களை திமுகவில் இணைக்கிற முடிவுக்கு தயாராகிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல ஸ்டாலின் ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னு நான் நம்புறேன். அது அந்த முடிவை வந்து அமல்படுத்த போகிறது திமுகவா மதிமுகவாங்கிறது வேற. ஆனால் ஸ்டாலின் வந்து ஒரு மனதளவில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். நிச்சயமாக மதிமுக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. பார்ப்போம் நெல்சன் எப்படி போகுதுன்னு. இதற்கு இடையில அமித்ஷா வேற விஜய் கட்சி வருவாங்களா இல்லையான்னு மெல்ல பார்ப்போம், பின்னாடி பார்ப்போன்ற மாதிரியான ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. இவங்க கொள்கை எதிரி, அரசியல் எதிரியோடு சேர்றாங்களா சேராமல் போகிறாங்களான்ற அந்த இடத்துல ஒரு ஆம்பிகுவிட்டி கண்டிப்பாக இருக்குது. பட் ஆஸ் யூ செட் டிஎம்கேலையும் சிக்னிஃபிகண்ட்டான மூமெண்ட்ஸ் தெரியுது. இது வரைக்குமான நம்முடைய நியூஸ் ஆஃப் த வீக்ல திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அநேகமாக இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை கட்சிகள் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. பார்க்கலாம். நன்றி. Subscribe to One India and never miss an update.